சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் வாழ்க்கையிலே இந்த மார்ச் மாதம் என்ன நடக்க போகிறது? எப்படி நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல தான் போகிறீங்க. கரெக்ட். இன்னும் 2.5 வருஷத்துக்கு எனக்கு இதுதான் வேலை. உங்களை பற்றி தான் பேச போகிறேன். காரணம் சனி, அஷ்டம சனி உங்களுக்கு தான் வரார். எம்ட வந்துட்டான்டா. எம்ட எப்போ வர? மார்ச் 29 தான் மிஸ்டர் சனி உங்களுக்கு அஷ்டம சனியாக சார்ஜ் எடுக்கிறாரு. அப்படி பெரிய பிரதமர் பதவி. ஆக மொத்தம் எனக்கு நல்லது பண்ண போகிறதில்ல சார். ஒரு நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு மிக மோசமான ஒரு மாதமாகவே இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகிறது. என்னென்றால் இந்த மார்ச் மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு 2 கூடிய புதனும், ராசிநாதன் சூரியனும், 3 கூடிய சுக்கிரனும், ராகுவும், அப்புறமா இந்த மந்த் எண்டில் சனியும், ஒரு ஊரே சேர்ந்து 8ஆம் வீட்டில் மறைகிறார். இதை விட ஒரு மோசமான ஒரு டைம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. உடலில் இருந்த எதிர்ப்பு சக்தியெல்லாம் போனதற் போல ஒரு ஃபீலிங், உடம்பில் இருந்த எதிர்ப்பு சக்தியெல்லாம் நீங்கியதை போன்ற ஒரு ஃபீலிங். இந்த 8ஆம் வீட்டில் இவர்களெல்லாம் மறையும் பொழுது, நான் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வீர சிவாஜி இருந்தாராம். வாழ்க்கையில் எல்லாத்தையும் தோத்துட்டார். அப்போது ஒரு கட்டத்தில் தோற்று போய் இப்படி அரண்மனையில் கவலையாக உட்காந்துருக்கார். அப்போல்லாம் அவங்களாம் பெரிய பெரிய ஆட்கள். இப்போல்லாம் லக்ஷ்மிலாம் நேரடியாக பேசுவாங்க அவங்களோட. இப்போது அஷ்டலட்சுமிகள் சொல்லுவாங்கள்ல, தனலட்சுமி, தானியலட்சுமி, அந்த மாதிரி ஒரு லட்சுமியாக வந்து அவங்கள்ட்ட சொல்லுதான். தனலட்சுமி வந்து சொல்லுதான், நான் உன்னை விட்டு போகிறேன், நீ தோற்று போயிட்ட, நீ தோற்று போன ராஜா, நான் உன்னை விட்டு போகிறேன், போயிட்டாரு. அடுத்து தானியலட்சுமி, நான் உன்னை விட்டு போகிறேன், இனிமேல் இந்த அரண்மனையில் தானியமே இருக்காது, போ. சந்தானலட்சுமி, இனிமேல் இந்த அரண்மனையில் யாருக்கும் குழந்தை தேவையில்லை, எல்லாம் போயிட்டேன். கடைசியாக வீரலட்சுமி, அதாவது தைரியலட்சுமி, நான் போட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ மட்டும் போகாத, நான் வேண்டி கேட்டுக்கிறேன், பெரிய சக்கரவர்த்தி, நான் இப்படி கேட்டதே இல்லை, நான் உங்கள்கிட்டக்காக கேட்குறேன், இந்த தைரியம் மட்டும் என் கூட இறேன் அப்படின்னு. தைரியலட்சுமி கூட இருந்தாலாம் 7 லட்சுமி வந்துட்டாங்களாம். அவ்வளோதான். இந்த கதை சின்ன வயசில் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். நல்லா புரிஞ்சிங்க. தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். அஷ்டம சனி கஷ்டம் யாருக்கு? திருட்டு பயலுக்கு. எனக்கு என்ன? ராசிநாதன் 8ல் மறைறான் யாருக்கு? குடிக்கிறவனுக்கு. எனக்கு என்ன? இப்படி எடுத்துக்கங்களேன் ஸ்போர்ட்டிவா. உங்களுக்கு ஒரு செக் வச்சுருக்காங்க, அதை பற்றி கவலைப்பட வேண்டியது தப்பு பண்ணுறவன். குடிச்சிட்டு போனால் உங்களுக்கு வந்து லைசன்ஸை கேன்சல், நான் ஏன் போகிறேன்? வேகமாக போனால் லைசன்ஸ் கேன்சல், நான் ஏன் போகிறேன்? எல்லாமே உங்களுக்கு நீங்களே மாற்றிக்கிட்டிங்கன்னா அஷ்டம சனி பற்றி ஐ டோன்ட் கேர், ராசிநாதன் மறைஞ்சாலும் ஐ டோன்ட் கேர், நீ எதை பற்றியும் ஐ டோன்ட் கேர்னு மாறிடுவீங்க. சிம்மராசிக்காரர்கள் உங்களை டியூன் பண்ணுறதுக்கு வந்திருக்கார் கடவுள். நல்லா புரிஞ்சிங்க. இந்த குரல் கொடுக்கறது, சவுண்டு கொடுக்கறது, இதெல்லாம் நிறுத்திக்கிங்க.